மற்ற ஒரு வார்த்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ளப்படுகிறேன். 1 கொரிந்தியர் 10வது அந்த வசனத்தில் தீர்க்க தரிசனம் உரைத்தலும் என்று நாம் பார்க்கிறோம். எல்லா வரங்களிலும் ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு முக்கியத்துவம் உண்டு. ஒவ்வொரு வரமும் நமக்கு தேவை. அதில் விசேஷமாக இந்த தீர்க்க தரிசனம் வரம் இருக்கிறது. அதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு தீர்க்கதரிசியாக இருந்த ஆண்டவர் சொல்லுகிற காரியங்களை நாம் தைரியமாக சொல்லுகின்ற பொழுது அங்கு ஒரு விடுதலை நாம் காண்கிறோம். இந்த தீர்க்க தரிசன வரம் என்று நாம் சொல்லுகின்ற பொழுது அதில் ஒரு காரியத்தை நான் முக்கியமான ஒரு நிகழ்ச்சி நான் பகிர்ந்து கொள்ளப்படுகிறேன். ஒரு சமயம் ஒரு கணவர் ஒரு மனைவி அவங்க 2 பேரும் என்கிட்ட ஜெபம் பண்ண வந்திருந்தாங்க. அப்படி ஜெபம் பண்ண வந்த பொழுது அவங்க ஹஸ்பண்டு அப்ராடில் இருந்தாங்க, இவங்க இங்கே இருந்தாங்க. அப்போ அவங்க ஒரு சாய்ஸ் சொல்கிறாங்க, ஒன்று என் கூட வா, இல்லாவிட்டால் டைவர்ஸ் வாங்கிட்டு போயிடு. இந்த 2 ஆப்ஷன். ஒன்று வருதுன்னா என் கூட இப்போ வா எல்லோரும் போயிடும் அப்படின்னு. இவங்களுக்கு அவங்க வீட்டில் கொஞ்சம் எல்டர்ஸ் எல்லாம் சிக்காயிட்டாங்க. அவங்க கூட இருந்தவங்களும் சிக்காக இருந்திருக்காங்க. அதனால் இது எல்லாத்தையும் விட்டுட்டு போக மனது வரல. இதற்கிடையில் என்ன நடந்தது அப்படின்னு சொன்னால், அவங்க இந்த கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனில் நாங்கள் இப்படி ஜெபம் பண்ண பொழுது ஆண்டவர் ஒரு தரிசனத்தை கொடுத்தார். அது என்ன அப்படின்னு சொன்னால், ஒருவர் மாத்திரம் இல்லை, எல்லாரும் நீங்கள் இந்தியா விட்டு அப்ராட் அங்கே போய் எல்லாரும் செட்டில் ஆகிடுவீங்க. இதான் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்குற ஒரு பெரிய கிருபை அப்படின்னு சொல்லி கர்த்தருக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். அதே போல் அவங்க ஹஸ்பண்டு சொன்ன மாதிரி இவங்களோட பிரச்சனைகள்லாம் செட்டில் ஆகிடுச்சு. எல்லாரும் பிள்ளைகளோடு எல்லாரும் சேர்ந்து அவங்க வெளிநாட்டுக்கு சென்று அங்கே குடியேறினார்கள். கர்த்தருக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். இந்த தீர்க்க தரிசன வரம் என்று சொல்லுகின்ற பொழுது இதற்கு மிகுந்த அளவுக்கு தேவனுடைய வழி நடத்துதல், தைரியம் தேவை. ஒரு எல்லா வரங்களுமே முக்கியமான வரங்கள் தான். இதுக்கு ஆசீர்வாதத்தை போய் நம்ம ஈஸியாக சொல்லிடலாம். சாபம்னு சொல்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம்தான். இதை செய்யாதீங்க அப்படின்னு. ஒரு இடத்திற்கு நான் சென்றிருந்தேன். அப்பொழுது அங்குள்ள ஒருத்தர் என்கிட்ட பேசினார். ரொம்ப அழகாக ட்ரெஸ் எல்லாம் அப்படின்னு. மேடம் உங்களை பற்றி நான் ரொம்ப கேள்விப்பட்டிருக்கேன். என்ன நான் உங்களை பார்த்ததே இல்லை அப்படின்னு. என்னுடைய அக்காவுக்கு ஒரு இடத்துல செட்டில் ஆகணும். அவங்க உங்கள்கிட்ட ஜோமனை கேட்டாங்களாம். அதுவும் அப்ராடு போகிறது. இந்த இடம் வேண்டாமா, இது உனக்கு சாபமாக இருக்குமா, வேண்டாமா அப்படின்னு. உடனே அதை நாங்கள் நிப்பாட்டிட்டோம். அதேபடி அந்த இடத்துல அவங்க மேரி பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க பெரிய பிரச்சனையில் போய் சேர்ந்துருப்பாங்க. திருப்பியும் மறுபடியும் ஜெபம் பண்ணி ஆண்டோட வழிநடத்தல்படி அவங்க அழகாக செட்டில் ஆகி சந்தோஷமாக இருக்காங்க. மேடம் மாத்திரம் அந்த நேரத்தில் அதை என்னை கூப்பிட்டு அது வேண்டான்னு சொல்லலைன்னா என் வாழ்க்கை சீரழிஞ்சு போயிருக்கோம் அப்படின்னு. ஜெபம் பண்ணுவோம்மா. இதெல்லாம் ஒரு காசு ஒன்றும் கொடுக்கவே வேண்டாம். 10 கோடி கொடுத்தா தீர்க்க தரிசனம்னா எல்லோரும் வாங்கிட்டு போயிடுவாங்க. இல்லை 10 கோடி என்ன 100 கோடி கொடுத்து கூட அது வாங்கிட்டு போயிடுவாங்க. இதுக்கு ஒரு கரையும் செலுத்த வேண்டாம். ஒரே ஒரு கரையும். ஆண்டவர் எனக்காக மரித்தார். என்னுடைய பாவத்திற்காக சிலுவையில் மரித்தார். அவருடைய தழும்புகளால் நான் குணமாகிறேன். ஆண்டவரே, நீர் சுவாமி இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது பாவியை ரட்சிக்க வந்தீர். என்னை உங்களுடைய பிள்ளையாக ஏற்றுக்கொண்டு நான் மகிமைக்காக பயன்படுத்துன்னு ஜெபம் பண்ணுமா. பரலபிதாவே தேவரே, கிருபையாக இறங்கிய சுவாமி, எனக்கு அதுக்கெல்லாம் முடியாது, நேரம் இல்லை, எனக்கு அது தேவையில்லை. யாராவது தப்பான திருக்கு தரிசனம் சொல்லியிருப்பாங்கப்பா, அதே மாத்திரம் நினச்சி கொண்டு இருக்காதபடி ஆண்டவரே நல்ல பங்கை நாங்கள் தெரிந்து கொள்ளத்தக்கதான கிருபை நீங்கள் தாங்க சுவாமி. நான் ஜெபம் பண்ணும்போது ஒரு டேபிளில் நான் பார்க்குறேன், ஏசுவாமி உங்கள் கூட உட்காந்துட்ருக்கிறாரு, கரங்களை உயர்த்தி இந்த மாதிரி ஆண்டவர் உங்களோடு சேர்ந்து ஜெபிக்கிற காட்சி நான் காண்கிறேன். வசனங்கள்லாம் எனக்கு புரியல,
ஆண்டவர் உங்களுக்கு இந்த வசனங்கள் மூலமாக போதிக்கிறார். கோடி கோடி ஸ்தோத்திரம். அங்கே ஒரு ரெயின்போ வைக்கிறாரு. நன்றி. வெளிச்சம் இப்படி வருது. கோடி கோடி ஸ்தோத்திரம். ஆமேன், ஆமேன்.